ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சொதப்பல் விலாக் தான். இந்த சம்பா கோதுமை குருணை ரவைங்கிறத நான் வாங்கிட்டு வந்தேன். ரிலையன்ஸ்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 ரூபா இருந்துச்சு. நார்மல் ரவை கூட இவ்வளோ ப்ரைஸ் இல்லை. வாங்கிட்டு ஒழுங்காக உப்புமா கிண்டி திங்கிறதை விட்டுட்டு யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதாவது நமக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த லட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அதே மாதிரியே செஞ்சு கட்டினாங்களா, ஆசை வந்து நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மிச்சமானது என்னவோ ஒன்றும் இல்லை, ஆனால் வேஸ்ட்டானது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சீனி தாங்க வேஸ்ட்டு, 1 டப்பா நெய்யும் வேஸ்ட்டு. எல்லாத்தையும் போட்டு கிண்டி அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன். பட் அவங்க ஆடட் கலர் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணாங்க. பட் நம்மக்கிட்ட அது இல்லாத காரணத்தால் நம்மக்கிட்ட தான் எப்போவும் இருக்கிற டர்மரிக் பவுடர் இருக்கே, அந்த மஞ்சள் பொடியை தூக்கி போட்டு எல்லோ கலர் லட்டாவது பிடிச்சி பார்ப்போன்னு சொல்லி எல்லோ கலரில் கிண்டி ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆறின பிறகு பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஆறி முடித்ததும் கையில் வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க இதே மெத்தடில் தான் பண்ணாங்க, இல்லை எந்த டிஃப்ரெண்ட்டுமே பண்ணல. நம்மளும் லட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லி கடகடன்னு ஒரு 50 லட்டு உருட்டி எடுத்தாச்சு. பார்த்தா லட்டு நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமும் அதில் நெய் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணி அந்த லட்டை உருண்டை பிடிச்சி கரெக்டாக அந்த டெக்ஸ்டரில் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா ரவை உப்புமாவில் சீனி போட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வரும், அந்த டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஐயோ, நம்ம ஏமாந்துட்டோம் போலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் 1/2 பாக்கெட் ரவையும் வீணாக போச்சு. ஆனால் அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவையோட டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இதுக்கு ரவை உப்புமாவே கிண்டி சாப்பிட்ருந்துருக்கலாம். இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியல, கெட்டு போயிடும் போல தான் எனக்கும் தோணுச்சு. இந்த மாதிரி சொதப்பல் வீடியோக்களை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு பிடிச்ச லட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, கடையிலேயே வாங்கி நம்ம சாப்பிட்றலான்ட்டு கடையிலேயே போய் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் அவங்க காட்டினாங்க. இதை காட்டினதை பார்த்தா நானுமே செய்ய ஆரம்பித்தேன். பட் ஆனால் அது வரல. நம்ம கடையில் சாப்பிட்ற லட்டோட டேஸ்ட்டுன்றது வேறு. இது வந்து ரவாவில் சீனி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தான் இதில் இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டடாக போயிடுச்சு. நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் அவ்வளோத்தையும் தூர தான் போட்டோம். அடுத்த நாள் என்ன, நான் எனக்கு பிடிச்ச கடையில் அந்த லட்டோட ஒரிஜினல் இதை டேஸ்ட் பண்ணதுக்காக வாங்கியிருந்தேன். இதுதான் அந்த லட்டு. இதுதான் ஒரிஜினலாக நான் பண்ணணும்னு நினச்சது. பட் அது வரவே இல்லை. இந்த டேஸ்ட்டும் அதில் இல்லவே இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. பட் இதோட ரேட்டு காஸ்ட்லி தான். ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆனால் அந்த வீடியோவில் அவங்க காமிச்சது இதுதான், இந்த விஷயத்தை தான் பண்ணாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீடியோ பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. பேசாமல் கடையிலே வாங்கி சாப்பிட்ருங்க.